ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான்வெஜ்க்கு ஈக்குவலான ப்ரோட்டீன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு தான் பன்னீர். பன்னீரில் குட் ஃபேட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த பன்னீர் வந்து நம்ம கடையிலையோ அல்லது ஹோட்டல்ஸ்லையோ நம்ம சாப்பிட்ருப்போம். இது எப்படி ஈஸியாக வீட்லேயே மேக் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போல்லாம் கடையில் கிடைக்கிற பன்னீரில் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கறனால அதெல்லாம் ஹெல்த்தியானது கிடையாது, நிறைய ரிசர்ச்லாம் சொல்கிறாங்க. அதனால் நம்ம வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கலாம். இதை விட ஃபேட் கண்டென்ட் அதிகமான இருக்கிற மில்காக இருந்தாலும் அதையும் கூட எடுத்துக்கலாம். அடிகனமான பாத்திரத்தில் நம்ம நார்மலாக பால் காய்ச்சுவோல அதே மாதிரி காய்ச்சிக்கலாம். இது நல்லா தலைமை கொதிச்சு வரும்போது இதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்ல புளிப்பான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தயிர் இல்லைன்னா குக்கிங் வினிகர் ஆர் லெமன் ஜூஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணும்போது அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து கிடைக்காது. லெமன்லாம் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் புளிக்கும். ஸோ இந்த தயிரை ஆட் பண்ண உடனே இது வந்து திரிஞ்ச மாதிரி ஆயிரும். வீட்டிலேயே புளிக்க வச்ச தயிராக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆகும். கடையில் வாங்கி தயிர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து இந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து திரிஞ்சு போகாது. ஸோ லெமன் ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது வினிகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் தனியாக அந்த பன்னீர் தனியாக பிரிஞ்சிடும். இது வந்து நல்ல ஒரு ஒயிட் கிளாத்தில் இது ஸ்டைன் பண்ணிக்கலாம். தண்ணி தனியாக நம்ம எடுத்துகிட்டு அந்த பன்னீரை தனியாக நம்ம செப்பரேட் பண்ணிடணும். இந்த வாட்டரை வந்து நம்ம சப்பாத்தி பிசைகிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இந்த பன்னீரை லைட்டாக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதை சின்னதாக மூட்டை மாதிரி கட்டி இது மேலே ஒரு வெயிட் வச்சிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாமே வெளியில் வந்துடும். இதுக்கு நிறைய இந்த பன்னீர் செய்கிறதுக்கான டூல்ஸ் எல்லாம் இப்போ வந்து அமேசான்லாம் கிடைக்குது. நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி கட்டி அது மேலே ஒரு வெயிட் வச்சிட்டோம் அப்படின்னா 1/2 ஹவருக்கு அப்புறம் அந்த தண்ணி எல்லாமே ரெடியூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தான பன்னீர் வீட்டிலே சூப்பராக ரெடி. பன்னீரை நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போவே வேணும்னாலும் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணும்போது க்யூபாக ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நமக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும், வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தது அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பன்னீர் சூப்பராக வரும். நெக்ஸ்ட் நல்ல ஒரு குக்கிங் vlogல பார்க்கலாம். பாய்.